வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 21 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு காற்று குவிதல் கேரளா கர்நாடகாவிலேயும் அதை தாண்டி அரபிக்கடலோரம் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் காற்று குவிதல் பெரிய அளவிலே மழைப்பொழிவு இல்லை எனலாம். ஒட்டுமொத்தமாக அரபிக்கடலோரம் நுழையும் காற்று மேற்கு தொடர்ச்சி மலையோட மழைப்பிடிப்பை கொடுத்து கிழக்கு காற்று மேற்கு நோக்கி தள்ள அரபிக்கடலோரம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல கர்நாடக பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய மழையும் கர்நாடக கடலோர பகுதியை நோக்கி அரபிக்கடலோரம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வால்பாறையில் மழை, ஆனால் அந்த மழைப்பொழிவு கொச்சி நோக்கி நகர்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை, அது கேரள பகுதியை நோக்கி நகர்கிறது. ஆக பெரிய அளவிலே மழைப்பொழிவிற்கு இன்றைக்கு சாதகம் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் 21ஆம் தேதி டெல்டாவில் மழை எதிர்பார்த்திருந்தோம். இன்றைக்கு மன்னார்குடியில மதியம் 1:30 மணிக்கு 1 மணிக்கு நல்ல ஒரு நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. இதே போல் ஆங்காங்கே டெல்டாவின் வடக்கு பகுதியிலையும் கூட ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு கொடுத்திருக்கும். 22, 23ஆம் தேதி இப்படி ஆங்காங்கே மதிய நேரத்தில் இருக்கும். பெரிய அளவிலே மழை இருக்காது. 21, 22, 23 நம்ம எதிர்பார்த்த அந்த மழை இன்றைக்கு மதியம் நனைத்தது. அப்படியே கடுமையான ஒரு வெயிலுக்கிடையே நனைத்து மீண்டும் அதே அப்படியே காய்ந்து விட்டது. இப்படிப்பட்ட மழை மேலும் 2 நாட்களுக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவுன்னா 28ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்க முடியாதுங்க. 27ஆம் தேதி வரைக்கும் பெரிதாக மழை இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும்தான். நேற்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கிய மழை அப்படியே தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்ட வரைக்கும் அப்படியே போய் கேரளாவுக்கு போய் பொழிந்தது. இதில் தான் கோவில்பட்டிக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் மழையும், இளையான்குடியில் ஒரு 2 சென்டிமீட்டர் மழையும், கமுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும் பொழிந்தது. பிற இடங்கள் எல்லாமே மழைமானி இல்லாத இடங்கள் அப்படியே பொழிந்தது. இன்றைக்கு அந்த மழை கூட பெரிதாக இல்லை. நாளையும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்கள்ல நனைக்கும் மழை இருக்குமே தவிர பெரிய அளவிலே மழை இருக்காது. நல்ல மழைன்னா இனிமேல் டெல்டாவிற்கோ உள்ளேயோ பெரும்பாலான மாவட்டங்களில் மழைன்னா 28ஆம் தேதி முதல் தான் இருக்கும். ஆக இன்ற ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிதா மழை இருக்காது, வெப்பம்தான். காரணம், இந்த உயரழுத்தத்தின் பிடியில வங்கக்கடல், அரபிக்கடல், குமரிக்கடல் 3 கடலுமே உயரழுத்தத்தின் பிடியில இருக்கிறது. இந்த உயரழுத்தத்தின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த உயரழுத்த காற்று தான் வெப்பமடைந்து உள்ளே போகிறது, அனலை கொடுக்கிறது. காற்றோட திசை மற்றும் வேகம் மாறுபாடு தொடர்ந்து மணிக்கு மணி நாளுக்கு நாள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. முழுமையான ஒரு மாற்றம்னா 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மாறும். 28, 29, 30 கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். டெல்டா, தென் தமிழ்நாடு, வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர எல்லா மாவட்டங்களுக்குமே முதல் வாரத்தில் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப 28ஆம் தேதியிலிருந்து தான் மாறுதல் ஏற்படும். 1ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் நல்ல மாறுதல், 3 நாள் 5 நல்ல மாறுதல், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனாலும் ஏதோ மழை காலம் போல கொட்டி தீர்த்துரும் நினைக்கிறாதீங்க. ஒதுக்கி 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 வெயிலுக்கு பின் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தான். அறவே இல்லாமல் வெறும் வெயில் மட்டும் வாட்டி வதக்கித்துக் கொண்டிருப்பது என்பது வெயிலுக்கு பின் மழையாக மாறும் என்று சொல்லலாம். அவ்வளவுதான். ஆக வரக்கூடிய 28க்கு அப்புறம் வெயிலுக்கு பின் மழை, 1க்கு பின் வெயில் கொஞ்சம் குறையும். வெயிலோட தாக்கம் குறையும். முதல் வாரத்துல மழை இருக்கும். கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்றும் இணைந்து மழைப்பொழிவை கொடுக்கும் மே முதல் வாரத்துல. ஆகவே 28ஆம் தேதி வரைக்கும் பெரிதா மழை எதிர்பார்க்காதீங்க. அதுக்காக 28ஆம் தேதி நிறையவே எதிர்பார்க்கிறாதீங்க. 28ஆம் தேதி இல்லாத மழை தொடக்கம். ஒற்றை வெயில் மட்டும், அனல் மட்டும் கொடுக்கிறது. அதுக்கு பிறகு வெயிலுக்கு பின் மழை. 1ஆம் தேதி வெயில் கொஞ்சம் குறைய தொடங்கும். உயரழுத்த காற்றும் குறைந்த அழுத்த கிழக்கு திசை காற்றும் இணைந்து மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும். வெயில் குறையும். முதல் வாரம் முழுவதுமே ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம்.
இரண்டாவது வாரத்திலையும் மழைப்பொழிவு தொடரும். இரண்டாவது வாரம் 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு அப்புறம் காற்று சுழற்சி தாழ்வு நிலை மழைப்பொழிவு தெரிகிறது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடும். 21ஆம் தேதி 22 23 நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. ஆக மே மாதம் முதல் வாரத்தில் இருந்தே படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும். 28ல இருந்து மாற்றங்கள் தெரியுங்க. 28ல இருந்து ஆக 27ஆம் தேதி வரைக்கும் நீங்க பெரிதா மழை எதிர்பார்க்க முடியாது. அது கேரளாவில் பெய்யலாம், கர்நாடகாவில் பெய்யலாம், கேரள எல்லையோரத்தில் பெய்யலாம், மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யலாம், அல்லது அருகிலே பெய்யலாம், உங்களுக்கு ஒதுக்கலாம். இந்த வெயில் மட்டும்தான் உங்களுக்கு கடுமையான வெயில். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பாலக்காட்டு கணவாயெல்லாம் உடை அணிய முடியவில்லை என்கின்ற ஒரு பெரிய ஒரு இது, அந்த அளவிற்கு வியர்வை. ஆகவே இந்த வியர்வை 27ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை தான் தொடரும். அடுத்தபடியா மே பிறந்ததும் வெயிலும் இருக்கும், வெயில் இல்லாம போயிடாது. வெயில் கொஞ்சம் தாக்கம், இந்த அளவிற்கு வெயில் இருக்காது. ஆனாலும் இப்போ வரைக்கும் வெயில் இருந்தாலும் இன்றைக்கு வெயில் எவ்வளவு, நேற்றைக்கு வெயில் எவ்வளவு, இன்றைக்கு எவ்வளவு வெயில் பார்த்தீங்கன்னா 40.2 வேலூர்ல, 38 என்பது 100 டிகிரி, 39 என்பது 102, 40 என்பது 104, 40 104.2 104.4 என்ற அளவிலே ஃபாரன்ஹீட்ல இருக்கு இப்போ வெப்பம். ஆகவே 111 கிடையாது, 104. ஆனா இது அதிகம்தான். கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கணவாய் பகுதிகளில். வேலூர், மதுரை, திருச்சி போன்ற விமான நிலையங்கள்ல, மதுரை விமான நிலையம், வேலூர், திருச்சி விமான நிலையத்துல கொஞ்சம் அதிக வெப்பமா இருக்கும். மரங்கள் இல்லாத பகுதிகளில் வெப்பம் அதிகமாக காணப்படும். அதே போல பாளையங்கோட்டையிலேயே அதிக வெப்பம் இருக்கும். இப்போ இன்றைய வெப்பத்துல பாத்தீங்கன்னா வேலூர் அதிகமா பதிவாயிருக்கு. எல்லா இடமுமே உள்பகுதிகளில் 100 டிகிரிக்கு மேலான, கடலோரம் பார்த்தீங்கன்னா 36க்குள்ளதான் இருக்கு, 100 கீழே தான் இருக்கு. அரபிக் கடலோரமும் சரி, வங்க கடலோரமும் 100 கீழே தான் இருக்கு, உள்ளே தான் 100க்கு மேல இருக்கு. அப்படியே முதலிடத்தை பிடித்திருப்பது 104 தான், 104.4. ஆகவே அச்சப்பட வேண்டாம், கொஞ்சம் சமாளிச்சு தான் ஆகணும். 27ஆம் தேதி வரைக்கும். 28ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு, 1ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை வாய்ப்பு. வெப்பம் தனியும், இப்போ வெப்பம் தனியும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கையின் சுருக்கம். ஆக மே மாதம் மழை இருக்கு, வெயிலும் இருக்கு. வெயில் இருந்தாலும் அக்னி நட்சத்திர காலத்துல மழை இருக்கு என்கின்ற ஒரு மகிழ்ச்சி தகவலோட வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே 31ஆம் தேதியே தொடங்கிடும். இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் தென்மேற்கு பருவமழை வலுத்த மழை இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் வலுக்கும் தென்மேற்கு பருவமழை. பெரும்பாலும் ஆகஸ்ட் தான் வலுக்கும். இந்த ஆண்டு தலைகீழாக மாற்றம். ஜூன் ஜூலையில் வலுத்திருக்கும், ஆகஸ்ட் வீக்காக இருக்கும், செப்டம்பர் அக்டோபர் வலுத்திருக்கும். ஆகவே இந்த ஆண்டு சராசரி கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். அப்டேட் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திருங்கள். நன்றி.